ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்ஓ டிஜிட்டல் ஹப். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆதாரில் வந்து நம்ம எப்படி ஹெட் ஆஃப் த ஃபேமிலி யூஸ் பண்ணி அட்ரஸ் மாற்ற போதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஆதார் சைடு ஓப்பன் பண்ணிங்க. ஜஸ்ட்டு லாகின் கிளிக் பண்ணுங்க. லாகின் கிளிக் பண்ணால் எந்த ஆதாருக்கு நீங்கள் அட்ரஸ் நம்பர் மாற்ற போகிறீங்களோ அவங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணுங்க. ஆதார் என்ட்ரி பண்ணி ஓடிபி கொடுத்த பிறகு டேஷ்போர்டு எப்படி தான் இருக்கும், சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஆதார் அப்டேட்னு இருக்கும் பாருங்கள். ஆதார் அப்டேட் கிளிக் பண்ணால் கிளிக் பண்ண பிறகு இதில் 2 ஆப்ஷன் காட்டும், சரிங்களா? அப்டேட் த அட்ரஸ் யூஸிங் டாக்குமெண்ட் காட்டும். அதேமாரி இன்னொரு அகைன் செகண்ட் ஆப்ஷன் காட்டும் பாருங்க, ஃபேமிலி மெம்பர் பேஸ்ட் அட்ரஸ் அப்டேட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகேவா? உங்களுக்கு வீடியோ வேணா கூட பார்க்கலாம், அது கைடன்ஸ் வீடியோ இருக்குது. ஜஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பர்சனோட ஆதார் கார்டு, ஓகே, ஆதார் அட்ரஸ் இருக்கும், ஓல்டு அட்ரஸ் இருக்கும். நம்ம இப்போ நியூ அட்ரஸ் மாற்றிருக்கோம், ஓகேங்களா? நியூ அட்ரஸ் மாற்ற போனால் ஃபேமிலி ஹெட்டோட வந்து ஆதார் நம்பர் கேட்கும், சரிங்களா? ஃபேமிலி ஹெட்டோட ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணுங்க. ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிட்டே போதும். அதுவே உங்களுக்கு ஃபேட்ச் ஆகிருக்கும். ஆதார் கார்டு லிங்க் பண்ண மொபைல் எல்லாமே ஃபேட்ச் ஆகிருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்கும், சரிங்களா? கேட்டேன்னா ஃபாதர் கொடுங்க, ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபாக இருந்தால் சப்போஸ்ன்னு கொடுங்க. சப்போஸ் கொடுத்து லீகல் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு நம்ம அமௌண்ட் பே பண்ணணும். 75 ருபீஸ் வந்து நம்ம பே பண்ணணும், ஓகேவா? பே பண்ணிவிட்டு நம்ம அக்ரி கொடுத்துட்டு நம்ம பேமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். பேமெண்ட் பண்ண பிறகு அந்த நம்ம ரிசிப்ட் இருக்குது, கொஞ்சம் 10 ஆர் 15 டேஸ் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இப்போ என்ன பண்ணணும், ஹெட் ஆஃப் த ஃபேமிலியோட ஆதாரை லாகின் பண்ணணும். ஹெட் ஆஃப் த ஃபேமிலியோட ஆதாரை லாகின் பண்ணி, சரிங்களா, டெட்டு வந்து அப்ரூவல் கொடுத்தா தான் அடுத்த ஸ்டெப்பே ப்ராசஸ் ஆகும், சரிங்களா? நம்ம பேமெண்ட் பண்ண பிறகு அப்ரூவல் ஆகாது, சரிங்களா? ஃபேமிலி ஹெட் வந்து அவங்களோட ஆதாரை வந்து லாகின் பண்ணி அவர் வந்து ஃபேமிலி ஹெட் அப்ரூவ் கொடுத்தா தான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? அது மறந்துடாதுங்க. அப்படி அப்ரூவ் கொடுத்துருலாம் காட்டுறேன் பாருங்க. ஹெட்டோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறேன். டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ஆதார் லாகின் பண்ணிவிட்டு டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர் ரிக்வெஸ்ட்னு இருக்குது. அது கிளிக் பண்ணினா என்டர் எஸ்ஆர் நம்பர் கேட்கும், ஓகேங்களா? என்டர் எஸ்ஆர் நம்பர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்ளை பண்ணும்போது எஸ்எம்எஸ் வந்திருக்கலாம், சரிங்களா? நம்ம அந்த அட்ரஸ் மாத்திரம் பார்த்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு வந்து எஸ்எம்எஸ் வந்திருக்கும், அந்த ரிசிப்ட் மேலே வந்திருக்கும், எஸ்ஆர் நம்பர் வந்திருக்கும். அந்த எஸ்ஆர் நம்பரை என்ட்ரி பண்ணோம். நம்ம எஸ்ஆர் நம்பர் என்ட்ரி பண்ண பிறகு நம்ம டீட்டெயில் காட்டும், டியர் ஆதார் ஹோல்டர், அவங்களோட நேம்லாம் காட்டும், சரிங்களா? நம்ம யாருக்கு நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறோமோ அவங்களோட நேம்லாம் காட்டிட்டு அவங்களோட அட்ரஸ்லாம் காட்டும். இப்போ நம்ம கரண்ட்டாக ஹெட் ஆஃப் த ஃபேமிலியோட அட்ரஸ்லாம் காட்டும், ஓகேங்களா? எல்லாமே ஓகே, கரெக்டாக அதை பார்த்துட்டு லீகல் ஸ்டேட்மெண்ட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம அக்செப்ட் கொடுத்தா போதும். அக்செப்ட் கொடுத்து கண்டினியூ கொடுத்தா போதும். ரிக்வெஸ்ட் வந்து சப்மிட் ஆகிடும், ஓகேவா? ரிக்வெஸ்ட் சப்மிட் ஆகிடும். நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம செக் பண்ணுறதுக்கு, ஓகே, அவ்வளோதான். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸு ஆதாரில் வந்து ஹெட் ஆஃப் த ஃபேமிலி யூஸ் பண்ணி நம்ம அட்ரஸை மாற்றிக்கலாம். ஈஸி ஸ்டெப்ஸ் தான், ஓகேங்களா? ஜஸ்ட் நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு பேமெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் எஸ்ஆர் நம்பர் வரும், அவங்களோட ஹெட் ஆஃப் த லாகினில் போய்ட்டு ஜஸ்ட்டு நம்ம என்ட்ரி பண்ணிட்டு அப்ரூவ் கொடுத்தா போதும், அப்ரூவ் ஆகிடும். அடுத்து பார்த்தோன்னா ஆதார் வெரிஃபிகேஷன் நடந்து மேக்ஸிமம் ஒரு உடனே நம்ம அப்ரூவ் கொடுத்த உடனே ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 டேஸ்க்குள்ளே, சரிங்களா, 10 ஆர் 15 டேஸ்லேயே ஓகே ஆகிடுது, ஓகேங்களா? இப்படி தான் பண்ணோம். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன், சரிங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.